அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு கோதுமை மாவில் இனிப்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் சப்பாத்தி சுட்டிருப்போம், பூரி சுட்டிருப்போம். இனிப்பில் தோசை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாங்க. 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நாம் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, நாம் பாக்கெட் மாவாக இருந்தாலும் சரிங்க. 1 டம்ளர் சர்க்கரை, இன்னொரு அரை கரண்டி சேர்த்திக்குங்க. சிறிதளவு உப்பு, ஏன்னா அப்போ தான் தித்திப்பாக இருக்கும், தோசை சுவையாக இருக்குங்க. அத்துடன் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க. சர்க்கரை எளிதில் கரையுங்க. பாருங்க, நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த பதத்துக்கு இருந்தாவே போதுமானதுங்க. வாங்க இப்ப தோசை சுடுவதை பார்ப்போம். 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா காய்ந்தவுடன் நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு சேர்த்து இருக்கிறதுனால நாமளும் சாப்பிட்லாங்க. எளிதில் ஈஸியாக செய்ய முடியும் தோசை. நம்ம பூரி சப்பாத்திக்கு லேட் ஆகும், இது உடனே செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. இனிப்பு சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிரும். நம்ம சிம்மில் வச்சோம்னா தோசை கருகாமல் வருங்க. கோதுமை தோசை தயாராகிடுச்சிங்க. இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சுவையாக இருக்கும் இனிப்பு தோசை. நம்ம முன்னோர்கள்லாம் இது அடிக்கடி செய்வாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிக்குங்க, நாமளும் சாப்பிட்லாம். மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க.